Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்ப்பீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு friends. சண்டே சமையல் நீங்க பார்த்து சண்டே நாங்க செஞ்சி கரெக்ட்டா? இல்லப்பா எடுத்த உடனே சண்டே செஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னா சரியான முந்திரி கொட்டை பண்ணினேன். சரி சொல். யா. ஓகே friends, ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்ல சண்டே சமையல். அதை விட முக்கியம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி மீன் மீன் நான்வெஜ் மீன் ரெண்டு விதமான மீன் நான் செய்ய போறேன். என்ன அப்படிங்கறது அந்த வெஜ் மீன் என்ன நான்வெஜ் மீன் என்னங்கறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். இருப்பா ஃபர்ஸ்ட் வந்து இரு நான் சொல்றத நீ கேளு. உனக்கும் எனக்கும் காமனான விஷயம். நீ 40 நாள் வந்து ஈஸ்டருக்காக 40 டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க. நீ 40 நாள்ல மொத்தம் 40 நாளைக்கு எத்தனை வாரம் வருதோ வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாம இருக்க. சொல்லு. வாரத்துல ஒரு நாள் இல்ல, செவ்வாய் வெள்ளி உங்க கூட நானும் சேர்ந்து சாப்பிடாம தான் இருக்கேன். ஓகேவா? நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன் சாப்பிடுவேன். இப்ப என்னன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம், சாப்பாடு சாம்பார். ஓகேவா? இது உனக்கும் போதும் எனக்கும் போதும். இதெல்லாம் நான் வந்து என் வாய் அதிகமா சாப்பிடுது நீ சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன் சரியா? அதுக்கு அடுத்தது உனக்கு வந்து என்னது சேனக்கிழங்கு. சரியா? உனக்கு சேனக்கிழங்கு, எனக்கு வந்து ஊலி மீன், அதாவது ஷீலா மீன். இந்த ஊர் பாஷையில சொன்ன ஷீலா மீன். இது அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு எதுக்கு போய் சரி காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார சொல்லிட்ட. நீ அதையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சாப்பிடுன்னு சொல்லாத அப்படின்னு கரெக்டா? ஆனா விஷயம் அது கிடையாது. வேற ஏதா நீ மீன் குழம்பு வச்சாலும் நான் சாம்பார் வையின்னு சொல்லிடுவேன்ட்டு நீ சாம்பாரை காமன் ஆக்கின. நீ வேலை செய்யறத கம்மி பண்ணிக்கினியே தவிர்த்து எனக்காக நீ செய்யல. ஸ்மார்ட்டா வேலை செய்யணும். ஓ ஸ்மார்ட். முந்திரிய சாப்பிடுப்பா. ஏன்பா நெய்ல வறுத்த முந்திரிய தின்னு முடிச்சுட்டு பேசு. சாப்பிடலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெய்ல வறுத்துருக்கேன், அதனால அதோட ஃபேட் எல்லாம் நெய்யோட உருகி ஓடிடும். என்ன பண்ணி வச்சிட்டேன்னா பாப்பா இந்த பருப்பு சாப்பாடு அது வையம்பா. பருப்பு சாப்பாடுனா சாம்பார் செய்யாத, அவள் தான் விட்டுரு. இதை தாளிச்சிட்டு அப்படியே. ஐயா சாம்பாருக்கு திருப்பி நைட்டுக்கு ஏதாவது செய்யற மாதிரி ஆயிடுமே. ஏன் நைட்டுக்கு என்ன செய்யற மாதிரி ஆயிடும்? உப்பு பருப்பு வேணாம், இப்போ உப்பு பருப்பு இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். சரி ரைட் ஓகே. ஏதோ ஒன்று செய். சோத்த போட்டினா சரி. அந்த லெவலுக்கு இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா வேற வழி கிடையாது. கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு மீன் மசாலா போட்டு அவனுக்கு வேணுங்கிற மீனை மசாலா போட்டு ஆமா வெஜ் மீன் நகர போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமான் கைஸ். ஆக்சுவலி என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. வெஜ் மீன், வெஜ் சிக்கன், வெஜ் மட்டன் ஏன் கண்டுபிடிக்க மாட்டாங்க? வெஜ் மீன் வெஜ் மட்டன் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆமாப்பா, அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. ஒரு மீனை ஒன்று பிடிச்சிட்டு இது வந்து பியூர் வெஜ் மீன், இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட இந்த மீனை சாப்பிடலாம் அப்படின்னு வித்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம மக்கள் வாங்குவாங்க. அதையும் என்னமோ சொல்றான் அவன். அவன் சொல்லுவான், நம்ம மைண்ட்ல புகுத்துறது. இது வெஜ் மீன். சரி ஓகே, வெஜ் மீன் எல்லாம் மைண்ட்ல புகுத்துறது. சரி, பப்பாளி அறுத்து ஊத்தினா நான் சாப்பிட்டுனே இருப்பேன் அப்படியே கொஞ்ச நேரம். எல்லாம் வந்து ஃப்ரூட் சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காலையில ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சாச்சு, முலாம்பழம் ஜூஸ் குடிச்சாச்சு. டிஃபன் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிடலையா? ஓகே, நானும் சாப்பிடல. ஓகே, ஜூஸ் குடிச்சாச்சு. ஓகேவா? ஜூஸ் குடிச்சிட்டு இப்ப இந்த பப்பாளி அறுத்து சாப்பிட போறோம். சாப்பிட்டுனே நம்ம வேலை பார்க்க போறோம். ஓகேவா? நான் கேட்ட மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும், புரியுதா? அது நீயே வந்து ஸ்லைஸ் பண்ணு. நீ எனக்கு நான் தொட்டனா எனக்கு அரிக்கும். நீ மேல் தோலை உரிச்சு குத்துரு, நான் கையில கவர் கட்டிக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணுவேன் நான். ஓகே இருப்பா, தக்காளி தெரியல, வெயிட் பண்ணுப்பா. சுத்தம் தக்காளி இல்லைன்னா எனக்கு சோறே வேணான்றோம். நான் இப்பயே சொல்லிட்டேன், கடைக்கு போன் மட்டும் சொல்லிடாத. பா என்னப்பா இமீடியட்டா ரெடி பண்ணி இருக்கேன். நீ ரெடி பண்றதுக்கு முன்னாடி என்ன எதுக்கு கூப்பிடுற? ஏதாவது என்னோட பொருள், என்னோட வெஜ் மீன் அப்படியே இருக்குது. நான்வெஜ் மீனும் அப்படியே தான் இருக்குது. நான்வெஜ் மீன் நீ கழுவி வச்சிருக்க. அட்லீஸ்ட் என் வெஜ் மீனை கழுவினாச்சு வச்சியா? அப்படியே கிடக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கழுவுனா கையெல்லாம் இதாகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு என்னப்பா கை? நீ எல்லாம் உன் உடம்பெல்லாம் அப்படியே இரும்பெல்லாம் கிடையாதுப்பா. சரியா? கரண்டி எடுத்துக்கிறேன். ஏன் பயப்படாத, ஒன்னும் பண்ண மாட்டோம். எனக்கு என்ன பயம்? கர்ணகிழங்கு செய்யாம விட்டுருவியோன்னு தான் ஒரே பயம் எனக்கு. அதனாலதான் முதல்ல செய்யணும். மீன் புள்ள கேட்பான், அதனால என்னதான் உனக்கு வேத்து ஊத்துச்சுனாலும் செய்வேன். மீனை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருணக்கிழங்கப்ப
அப்படின்னு போட்டு போயினே கிடப்பேன். அப்படியே ஊறுகாய் வச்சு சாப்பிடுன்னு அவ்வளோ ஒரு கிராதகி நீனு. நீ சொன்னதே இல்லை. அன்னைக்கு என்ன சொன்னேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொப்பு சாம்பார் தாளிச்சி நீ செய்யற சமையல் வந்து சின்ன குழந்தைங்க மண்ணில் குட்டி குட்டி பொம்மையை வச்சுக்கின்னு நான் உனக்கு சாம்பார் செஞ்சிருக்கேன், மீன் வறுத்துருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. அப்படி கிடையாது, இந்த சட்டியில வச்சா சாம்பார் டேஸ்டா இருக்கும். ஐயோ அது அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க. ஒரு சில சட்டி வீட்டுல வந்து ஒருத்தருக்கு ஒரு சிலர் ஃபேவரட்டா இருக்கும். ட்ரெஸ் மட்டும்தான் ஃபேவரட்டா இருக்கணும், கம்பல் மட்டும்தான் ஃபேவரட்டா இருக்கணும், கோல்டு மட்டும்தான் ஃபேவரட்டா இருக்கணும் இல்லப்பா. சரியா? இந்த மாதிரி ஒரு சில பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரம் நல்லா தான் இருக்காது. நீ ஒரு மிக சிறந்த பெண்மணி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு சட்டிலாம் அப்படிதானங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும் அப்படின்னும் போது அப்படியே எல்லாருக்கும் அப்படியே பூத்து குலுங்கி இருக்கும். அது உடனே உதிர்ந்து போயிடுச்சு. ஏன்னா அடுத்தது ட்ரெஸ் மட்டும் தான் ஃபேவரட், ஜுவல்லரி மட்டும் தான் ஃபேவரட் கிடையாது இல்ல அப்படின்னு நினைச்சு என்னதான் இதை குளிப்பாட்டி நம்ம வச்சாலும் இது வாலாட்டின்னு வெளிலதாயா போவோம் மாதிரி ஃபீல் பண்ண வச்ச பேர். நீ அதோட நிறுத்தினா வாவ் பேபிமா சூப்பர் பாடி, அக்கா சொல்றது உண்மை, அக்கா சொல்றதுதான் கூற்று அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம். அது ஓகே தான்ப்பா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? எல்லாமே எல்லாருக்கும் ஒரு சிலதெல்லாம் ஃபேவரட் மாதிரி எனக்கு. ஆனா நீ ஒரு சின்ன வாயை விட்டு டென்ஷன் ஆகிட்ட எல்லாரையும். நீனு நண்டு நான் ஒரு வடச்சட்டில தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். அதுக்கப்புறம் வேற எந்த இதுலயும் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த வடச்சட்டி தான் அவ்வளவு அருமையா வரும். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு மீன் கடையில நான் பார்த்தேன், விரால் மீன் இருந்தது உயிரோட. அவனும் அதை அடின்னு மண்டை மேலே அடிக்கிறான், அப்பவும் கீழே குதிக்குது, சத்தக்கு சத்தக்கு சத்தக்குன்னு வாழை ஆட்டுதுப்பா. அது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். ஓகே, முதல்ல வேற ஒரு தட்டு எடுத்து என் வெஜ் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணு. தண்ணி இல்லாம கை அங்க போடும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கு வருவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், மிளகாத்தூள். நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா மசாலாலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, மாதங்கள் பல ஓடி போச்சு. பேபிமாவோட சண்டே சமையலை நீங்க பார்த்து நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வந்துருவிய உடனே ஒரு பக்கம். எல்லாம் பாரு. சரி, ஆனா காட்டேன். ஆனா உனக்கே மறந்துருச்சு ஒரு சில இதெல்லாம், தெரியுமா? இல்ல கிடையாது. ஆமா சரியா? மீன் வாங்கிட்டு வந்தா எப்பயுமே நல்ல மீனா வாங்கிட்டு வர மாட்டேன். ஆனா நீ சாப்பிடாதப்ப நல்ல மீன் வாங்கிட்டு வர பத்தியா? ஏன் தெரியுமா? உனக்கு என்ன திமிரு இருந்தா நாத்தம் பிடிச்ச மீனையும் 10 நாள் கழிச்சு இன்னைக்கே கெட போற மீனையும் வாங்கிட்டு வந்த. உனக்கு வயிற்றுச்சல், நாங்க வந்து மீன் சாப்பிட்றோம், நீ வந்து மீன் சாப்பிடலன்ட்டு, அதனால ஏதோ ஒன்றத்தை பொறிக்கின்னு வந்துட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு நிற்ப. அது ஒண்ணுக்காக தான். தூரமா இருந்தாலும் பரவாயில்லடா, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம கருத்து போனாலும் பரவாயில்ல, நான் அந்த கடையை தேடிட்டு போய் கியூல நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இதுல வேற அவங்க கிட்ட சொன்னேன், கியூவை நகர்த்தவே இல்லை. ஆச்சு ஒரு 25 நிமிஷம். நானும் பாத்துக்கினே இருக்கேன், அந்த கியூ மூவே ஆக மாட்டேங்குது. கியூனா நாங்க கியூல இல்ல, எங்க மீன்கள் எல்லாம் கியூல நிக்குது, கொஞ்சம் நகர்த்தி விடாது அப்படின்னு. அப்புறம் அண்ணன் சொல்றாரு நகர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எனக்கு இந்த மீனே வேணாம், இந்த நீ காசு கூட அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன், நான் பில்ல சைன் பண்ணி கூட அடுத்த வாரம் வந்து மீன் வாங்கிக்கிறேன், வீக்கெண்ட்ல வந்து வீக் டேஸ்ல வரல, நான் மண்டே வரேன் அப்படின்னு. அப்புறம் சரி அண்ணன் இந்த வெட்டி விடு அப்படின்னு சொல்லி எடுத்து வெட்டி கொடுத்தாங்க. டென்ஷன் ஆயிட்டேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த மீனை வாங்கின்னு வந்தேன். எப்படி தகன்னு மின்னுது. அந்த இது லெமன் இருக்குல்ல, லெமனோட அந்த இது, அந்த இதுல சொல்றது சீடு இல்லப்பா, அந்த தோல் மாதிரி அந்த இது இருக்குல்ல, ஆரஞ்சு பல்ப்பு அதெல்லாம் வந்து இப்படி தேய்ச்சி விட்டு தான் இது பண்ணும் போல. தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் தேய்ச்சி விடணுமாமா. மறந்துருச்சு பேபி மகன், என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால உட்காந்து அதை தேய்ச்சி நிக்குது. இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு மசாலா போடணும், அது போடணும், அதுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது கீழே இருக்கு, எடுத்து கொடு. கீழே இல்ல, உள்ள இருக்கு. நீ பயப்படாம எனக்கு தெரிஞ்சே நீ போடலாம், எனக்கு தெரிஞ்சே நீ போடலாம். நீ எதை போட்டா எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற. ஆமா, நானா சாப்பிட போறேன், நீங்க சாப்பிடுறத வெறும் பார்வையாளரான நான் வேடிக்கை பார்க்க போறேன்.
சரி பாரு. ஆனா உங்களை விட சூப்பரா சாப்பிடுறது நானா தான் இருப்பேன். கருணக்கிழங்கு, ஐ லைக் கருணக்கிழங்கு. சரி ஓகே, மீன் எடு. நம்ம மீனை போட்டு மசாலாவை போட்டு ஆற விடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் நான் வாங்கிட்டு வந்த மீன் அவ்வளோ பலான்னு இருக்குது பாருங்க. சி அந்த பக்கம் போடு. பாத்தியா, மொத்தம் 20 பீஸுப்பா. ஆளுக்கு 10 எடுத்துப்பீங்களோ, 15 பையனுக்கு 5 உனக்குன்னு எடுத்துப்பியோ, பிரச்சனையா இல்லாம சாப்பிடலாம் நீங்க அப்படின்ற. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மீன் நல்லா மசாலா தடவிட்டு அப்புறம் சந்திப்போம். ஏன்னா ரொம்ப வேர்க்குது, இங்க நிக்க முடியல. ஃப்ரெஷ் மீன் பா, இதை மட்டும் பார்த்துட்டு போறேன். என் கருணக்கிழங்கு இருப்பா, வரப்பா, முடியலப்பா. ஓரம் வஞ்சனா பிரியா, ஓரம் வஞ்சனா பேபிமா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்னாமா அப்படியே பொன்னிறத்தில் அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. அந்த லெவலுக்கு மசாலா போட்டு வச்சிருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் லேடிஸ் மீன் வறுக்கும் போது மசாலா போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த மசாலா எப்படி இருக்கும்னு ஒன்றும் ஓவரா இருக்கும் மசாலா. இதெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே பொன்னிறத்தில் வறுத்து ஒரு 50% பாயிலில் வறுத்து எடுத்த மாதிரியே இருக்குது பாரு. இல்லைன்னா அப்படியே ஷேரில் மீனை போட்டு பெரட்டினா மாதிரி பெரட்டியும் நான் பார்த்துருக்கேன். அது நம்ம அக்கா பண்ணோம். யாரு, பாக்யாக்கா. நம்ம ஆபரேஷன் பண்ணது தயாராயிட்டோம் பாரு. ஓ ஆபரேஷன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா தூக்கி குப்பையில போட்டு போயிடும். இது ஓவரா அரிக்குது, இதை பண்ணுது அதை பண்ணுதுன்ட்டு. இந்த சேனக்கிழங்கு ஊர்ல இருக்கு, நானும் எவ்வளோ பேர் பண்ணி பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தடவி போட்டு நான் பார்த்தது இல்லப்பா. எனக்கு என்டையர் உடம்பே அரிக்கும் அதை தொட்டா, தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் எத்தனையோ வாட்டி அதை தொட்டுட்டு உடம்பு அரிச்சுன்னு நடந்துக்காக இருக்கும் எனக்கு. வலிக்குதே தெரியாம நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டோம் போலயே. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருங்க. இப்போ உங்ககிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணா என்னோட வெஜ் மீன் வந்து வீணா போயிடும். அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் ஆமா எடுத்து முடிக்கிட்டோம். பேம்மா நீ மறந்துட்ட, ஸோ அதனால இப்போ இதை ஓவரா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பருப்பு எடுத்து நான் ஊற்றலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்றது, இது இவ்வளோ பெருசு போதுமா உனக்கு? எங்க பாரு, வெயிட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட வெஜ் மீன் இப்படி கட்டையா போடணும்ன்றியா? ஆமா அப்படிதான் போடணும். அது ரொம்ப கட்டையா இருக்குது. ரொம்ப கட்டையா வேணாம், ஓரளவுக்கு. இதை வந்து ஒரு குக்கர்ல ஒரு விசில் ஒன்று விட்டு. விசில்லாம் விடக்கூடாது, சும்மா அப்படியே வேக வச்சு விசில் விடுவியோ வேக வச்சு எடுப்பியோ? அடிபட்டுருக்கு பாரு, நீ அடிபட்டதெல்லாம் வாங்கி வந்துருக்க பாரு. சாப்பிடவே மாட்டேன் இவ்வளவு மீன். நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுவீங்கல்ல. அதுதான் நீ சாப்பிடாததுக்கு இவ்வளவு மீன் இருந்தீங்க. போட்டு விளாடுங்க அப்படியே. மீன் தங்க மீன், அது வெள்ளி மீன் மாதிரி இருந்தது. சண்டை போடாம பாரு எப்படி குட்டி குட்டியா வெட்டுறேன்ட்டு. கரெக்டா வெட்டு. வெட்டிட்டேன் பாரு கரெக்டா. அது ஒரு வேக வச்சு இதே மாதிரி அழகா பொன்னிற மசால் போட்டு. எப்படி பொன்னிற மசால்? பாப்பா அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது, அதெல்லாம் வறுக்க முடியாது, நல்லா கேவலமா இருக்கும். இதெல்லாம் அடிபட்டு. இதை ரெண்டா வெட்டணுமா நானு? ஆமா. வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பில்லை ராசா. சரி விட்டுரு பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. நீ நல்ல கத்திய வச்சு வெட்டணும். அதுல நல்ல கத்திய வச்சு வெட்டணும். என் கை வெட்டிருமோன்னு எனக்கு பயமாகுது. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வெஜ் மீன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வேணுமா? சின்ன சின்ன பீஸ். பரவாயில்ல போடு. எத்தனை பீஸ் இருக்கு? எனக்கு இருக்கு, நிறைய தான் இருக்கு. தேவைப்படும். அப்பா இதுல இந்த கருப்பா இருக்குது பாருப்பா, அதை எடுப்பா. கழுவணும்ப்பா, நாக்கு அரிக்கும் எனக்கு. அதை கட் பண்ற. கழுவணும் தான், மண்ணு தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. மண்ணு தான், கழுவுதான் போயிருக்கேன். நம்ம இதுக்கெல்லாம் கமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தெரியும் எனக்கு அது அரிக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் வேற என்ன பண்றது, அவங்க மீன் சாப்பிடும் போது நான் என்ன சாப்பிடுவேன். அதனால தான் இந்த வெஜ் மீனை வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் நோகாம நோம்பி கும்பிட்ற வேலையெல்லாம் நீ கொடுக்க மாட்டேன் சரியா? எந்த மாதிரி கஷ்டப்பட்டு திங்கறதுதான் உனக்கு பிடிக்கும்னா அப்ப என்ன பண்ணும்? வாங்கி வரக்கூடாது. என்ன பண்ணும்? நீயும் மீன் சாப்பிட கூடாது, நீங்களும் வெஜ் சாப்பிட்டுருக்கணும். சிம்பிளா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. கொஞ்சம் புளி ஊத்தி இந்த மாதிரி நைட்டு சொல்றாங்க கேரட் பீன்ஸ் இருக்குது. சூப்பா கேரட் பீன்ஸை கண்டாலே எனக்கு எரிச்சல் ஆயிடும்.
அத்தனை வாட்டி இந்த கேரட் பீன்ஸ் அண்ட் தென் பீட்ரூட் நல்லதுப்பா. இது நீ சாப்பிடவே கூடாது ஆக்சுவலா. எதை அப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. அப்படிதான்ப்பா எனக்கு இருந்தா தானப்பா, எனக்கு எதுவும் இல்லப்பா சொன்னாங்க. அதனாலதான் ஓடுற. பசி எடுத்தா பின்ன காலையில டிஃபன் கொடுக்குறியா நீ? இல்ல எத்தனை வருஷம் கழிச்சிருக்க இது பண்ற. அப்ப பசி எடுக்குது எனக்கு, நான் பிஸ்கெட் சாப்பிடுறேன். பேய் மாதிரி சாப்பிடுற சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ பசிச்சா நீ கவனம் இருக்கிறவன் எனக்கு தெரியும் சரியா? கத்திரிக்காய் சாம்பார் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கத்திரிக்காய் கொதிக்குது, புளி ஊற்றியாச்சு. இப்போ கொதிச்சு முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சது. இதுவும் வந்து கொஞ்சம் லைட்டா பாயில் ஆகட்டும், சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஓகே. வெஜ் மீன் சொல். வெஜ் மீன். வெற்றி வெற்றி வெற்றி. எதனால வெற்றி? எதுக்கு வெற்றி? ஏன் வெற்றி? அங்க பாரு என் வெஜ் மீன் அழகா இருக்குது. இதுல நீ மசாலா போட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. எதுல மசாலா போட்டனா வேலை முடிஞ்சு? என்னோடதுல வெஜ் மீன்ல அது கொஞ்சம் லைட் சாம்பார் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரைஸும் ஆயிடுச்சு. ஏன் வெஜ் மீனை நான் பொரிச்சேன்னா நான் போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். தட்டுடு மசாலா போட்டு கொடுத்துறேன். நான் போட்டு வச்சுட்டு 2 அடுப்பு, இந்த சைடு நானும் அந்த சைடு நீனு. நான் வறுக்கிறது நான் வறுத்து தின்றேன், நீ வறுக்கிறது நீ வறுத்து தின்னு. இந்தா போ எடுத்துன்னு மசாலாவை ஒழுங்கா போடு. அது பார்த்தல எப்படி இருக்குதுன்னு இந்த மசாலாவை. சேம் மசாலா தான் சரியா? ஒன்றும் பெரிய பிரமாணம் கிடையாது. ஆனா இது ஊறிச்சப்பா. இது ஊர்லையாப்பா? பரவாயில்லையாப்பா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீதான் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அரைச்சு தள்ளுவியே. எரியுது சாமி. அது ஏன்னா ரீசன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர வெயில், முடியவே இல்லை வெயில்ல. செம எரியுது. அப்புறம் ஒரு என்ன சொல்றது, பேபிமா வந்து இன்னைக்கு வெற்றிகரமா சமைச்ச காரணத்தினால சினிமா கூட்டு போலான்னு இருக்கியா? ஐயோ என்ன படமும் இல்லையாப்பா. என்ன கூட்டிட்டு போன்னு நான் சொன்னேன். நீக்கு பீக்குன்னு நீனு சாவா போலாமா? சாவாவா நீக்கா குளிக்கு போடுவோம். நீக்கு தான். நான் நீக்கு பார்க்கவே இல்லை. நீக்கு வந்து வேளச்சேரியில வந்து ஃபீனிக்ஸ்ல ஓடுது. சரி போறதா இருந்தா போலாம். நீக்கு இப்ப அந்த மாதிரி படம்லாம் ஐ ஹேட்பா. மூஞ்சி அப்படி போகுது சொல்லு. எனக்கு அந்த மாதிரி படம்லாம் பிடிக்காதுப்பா. ஏன் மூஞ்சி அப்படி போகுது அத சொல்லு ஃபர்ஸ்ட். சாவா போலாமா சொல்லு. சாவாக்குலாம் என் மூஞ்சி அப்படி ஆகாது சரியா? உன் மூஞ்சி ஆகாதுல்ல, அதனால தான் வாங்குறேன். நான் வரல, அதுக்கெல்லாம் நான் வரல. சாவாக்குல வேணா இதுக்கு போலாம். எதுக்கு? நீக்கு தான் போகணும். இப்ப எந்த படமும் நல்ல படமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பா இருக்கு. அதான் நீக்கு இருக்குதுன்ற அந்த படம் நல்ல படம் இல்லன்ற. அது ஏதோ நல்லா இருக்கும்ன்றான் மௌலி, வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்றான். உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அவ்வளோவா அப்படின்றான். பார்த்தா தான் தெரியும். காமெடி இருக்கா? அது ரொமான்ஸ் லவ்னு போகும்பா. அவ்வளவுதான் மசாலா இருந்தா எடுத்து நோடு. ஏய் இதை எடுத்து போட்டு எவன் பரட்டி தருவான்? இதுக்கு உங்க அப்பா வருவாரு. வந்தாருன்னா பரட்டி குத்து அவரே தின்ட்டு போயிடுவாரு. போடு. நமக்கு வெறும் பிளேட்டு தான் மிச்சம் இருக்கும். வக்கனையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா ஒரு சட்டியை எடுத்து அழகா எண்ணெயை ஊற்றி காய வச்சு அப்படியே வறுத்து தின்னுங்க. நமக்கு பாரு நகரே ஓடு, இந்தா எத்துன்னு ஓடு, இந்தா பரட்டிட்டேன் அப்படி இப்படின்னு இருக்குது. நம்ம பேசாம இருக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்ததே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இன்னைக்கு ஊருக்காக உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் வாங்கி தின்றுக்கணும் நான். இங்கே கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா இருக்கும், வெங்காய பக்கோடா விற்பாங்க, எல்லாம் விற்பாங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எச்சலாக இருக்குது. வெங்காய பக்கோடா இருக்குது, ஆனால் அது பீஸ் பீஸாக. என்னப்பா உந்தில் எடுத்து போட்டுனுக்குற? எந்தில் போடுப்பா. இருக்கிற லெமனெல்லாம் நீ பிழிஞ்சிக்கினீங்கன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? போட்டேன். எரியுது. எப்படி எரியுது? இல்ல சூடுக்கு எரியல, எனக்கு சில்லுன்னு இருக்குது. நீ செய்ய. அப்ப இது எரியுதுன்னா இதை தூக்கி ஓரம் வச்சுட்டு வெஜ் மீனை வந்து இது பண்ணு, ரெடி பண்ணு. எரியுதுன்னு ஐயோ இந்த கையை வைக்காத. நீ எதுக்குப்பா இப்ப அதுல போய் கை வச்சுன்னு மீன் போட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரி ஓகே, எந்த போடும்போது காட்டுறேன். நான் தான் போடுவேன். என் கிறகம் என் தலையெழுத்து எந்தெல்லாம் தொடமாட்டாங்க. அவங்க வந்து நான்வெஜ் ஃபிஷ்ஷை தான் அவங்க தொடுவாங்க, வெஜ் ஃபிஷ்ஷை தொட மாட்டாங்க. மசாலா போட்டு தரத்தோட சரி. அப்பா உன் மீனை பயங்கரமாக வறுத்துருக்குற. திருப்பி விட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் சைடெலாம் வேகலை.
கொஞ்சம் திருப்பி போட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ரெடி ஆயிடுச்சு. வறுக்கிறது தான் இன்னும் வறுத்து தெரியா அண்ணா? இல்லை நான் இதவே வறுக்க முடியாம கஷ்டப்பட்டு கன்றாவே வறுத்துனுங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை நல்லா தான் இருக்கு. நான் வறுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரங்கு இப்போ முருங்கை மரம் ஏறிச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? இப்போ போட்டு பெரட்டிலும் கிடக்குது அதை சோறு மாதிரி. என்னன்னா இதாயிடுச்சு. உன் டைம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது உன்னால. அவள்தான் அப்படி சொல்லு. அதனால போட்டு அப்படியே பெரட்டுறது, சோறை பெரட்டுற மாதிரி எடுத்து போட்டு டமால் டமால் மீனை பெரட்டின்னு கிடக்குது. மூஞ்சில கிஞ்சில ஓட்டி போகுதுப்பா. ஒன்றும் ஒழுங்கா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னோட இதுக்கு தவா ஃப்ரை பண்றேன். என்னோட வெஜ் ஃபிஷ்க்கு தவா ஃப்ரை. இந்த மாதிரி குண்டான் சட்டிலாம் போட்டு வறுத்துலாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு பிடிக்காது. வேலை முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, சாம்பார் பிரமாதமா இருக்கு. அது பிரமாதமா இருக்கும்னு தெரியுமே, அந்த சட்டிக்காகன்னு கேட்டா. நல்லா இருக்கு. முருங்கைக்காய் சாம்பாரா இல்ல கத்திரிக்காய் சாம்பாரா? ஓகே, செமையா இருக்கு. ஃபிஷ் எப்படி இருக்கு? ஃபிஷ் சும்மா கொஞ்சம் அது நீ செஞ்சதுனால உங்களுக்கு வந்து ஆமா ஊர்னாதான் நல்லா இருக்கும். என் கருணக்கிழங்கு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. தவால போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போடு, ராத்திரி போட்டு சாப்பிட்டா அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அதனால தான் இப்போ 5 வெஜ் ஃபிஷ் 5 வெஜ் ஃபிஷ் போட்டிருக்கேன் நான். ஓகே, நாங்களும் 5 தான் போட்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா சண்டே சமையல் வந்து வெற்றிகரமாக கடைபிடிச்சு சாப்பிட்டாச்சு. சொல்லுப்பா உன் ஒப்பீனியனை. வஞ்சர மீன் தோத்துச்சு, ஷீலா மீன் தோத்துச்சு. வாழை மீன், இது சங்கரா மீன். சங்கரா இன்னொன்னு கருப்பா வெள்ளை பாம்பெட்டு வவ்வால். வவ்வால் மீன் தோத்துச்சு. அவ்வளோ டேஸ்டா இருக்குது பாருங்க. நாக்குல வச்ச வாயில வச்சு எப்படி உதுருது பாத்தீங்களா? இது சட்டில இருந்து எடுக்கும் போதே உதுந்துச்சு. இதுதான் சூப்பர், செம்மையா இருக்கு. நல்ல காலம் நான் தப்பிச்சிக்கினேன். இன்னைக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு, இதை வாங்கிட்டு விடுவோம் அப்படின்ட்டு. அதனால வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்பயுமே கொஞ்சம் லேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.